வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருமணமான 2 மாதத்தில் புது பெண் தூக்கிட்டு தற்கொலை. கணவனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். வாரிசு அரசியலை எதிர்த்த வைகோ தனது மகனுக்கு சீட்டுக்காக கெஞ்சுகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தாக்கு. குடிபோதையில் மயங்கியவரிடமிருந்து தங்க செயின் பறிப்பு. ஆட்டோ டிரைவர் கைது. இனி விரிவான செய்திகள். வாரிசு அரசியலை எதிர்த்த வைகோ தற்போது அவரது வாரிசுக்கு சீட்டு கேட்டு கெஞ்சும் நிலை உள்ளதாக புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சி.வி. சண்முகம் எம்பி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான சி.வி. சண்முகம் வேட்பாளரை அறிமுகம் செய்து கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக அதிமுகவோடு உறவாடி துரோகிகள் உதவியோடு அழிந்துவிடாமல் என நினைத்த அதே பணியை புதுச்சேரியிலும் செய்வதாகவும், மேலும் ஆட்சி இல்லாத மாநிலங்களிலும் நட்பு மற்றும் கூட்டணி வைத்த பின்னர் ஆட்சியை கவிழ்ப்பது, கலைப்பது போன்ற வேலையையும் பாஜக செய்கிறது என குற்றம் சாட்டிய அவர், பாஜகவில் உள்ளவர்கள் 80% மேல் மாற்று கட்சியில் இருந்து வந்தவர்கள் என்றும், புதுச்சேரியில் கூட மாற்று கட்சியில் இருந்தவர்கள்தான் தற்போது அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் மற்றும் தற்போது ஆட்சியில் உள்ள பாஜக கூட்டணியினர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரவில்லை என்றும், தேர்தல் வந்தால் மட்டும் மாநில அந்தஸ்து பெற்றுத்தருவோம் அரசியல் கட்சியினர் தெரிவிப்பார்கள் எனவும் விமர்சனம் செய்தார். மேலும் வாரிசு அரசியலை எதிர்த்து திமுகவில் இருந்து விலகிய வைகோ தற்போது அவரது வாரிசுக்கு சீட்டு கேட்டு கெஞ்சும் நிலைமை உள்ளதாகவும், அது மட்டுமன்றி பம்பரம் சின்னமும் அவர்களிடம் இருந்து பறிபோனதாகவும் தெரிவித்தார். இதேபோல தந்தை மகனுக்கு அடுத்தபடியாக மனைவியை வாரிசு அரசியலில் ஈடுபடுத்தி உள்ளதாகவும் பாமகவை மறைமுகமாக சாடினார். எங்கெல்லாம் அவர் ஆட்சியில் இல்லையோ, எங்கெல்லாம் அவர் பிரதான கட்சியாக இல்லையோ, அங்க இருக்கின்ற ஆளுகின்ற அரசிலே நட்போடு பழகுவது, இல்லை கூட்டணி சேருவது, இல்லை அங்க இருக்கிற பிரதான கட்சியிலே நட்பு வைத்துக் கொள்வது, கூட்டணி வைத்துக் கொள்வது, பிறகு அந்த கட்சியை ஆட்சியை கொடுப்பது, இல்லை அந்த கட்சியை வளர்ப்பது, பிறகு அந்த கட்சியை அழிப்பது, இதுதான் இந்தியாவில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதுதான் இந்த பாண்டிச்சேரி இன்னைக்கு நடந்தது. புதுச்சேரியில் திருமணமாகி 2 மாதங்களே ஆன மனைவியை துன்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டிய கணவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவர் ஆசாரி வேலை செய்து வருகிறார். இவருக்கு சௌமியா மற்றும் ரம்யா என்ற 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இதனிடையே சௌமியா திருமணமாகி சேலத்தில் குடிபெயர்ந்து விட்டார். இதில் தனியார் ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றி வந்த ரம்யா முத்தியால்பேட்டையை சேர்ந்த சிங்கப்பூரில் டிரைவராக பணிபுரிந்து தற்போது புதுச்சேரிக்கு வந்து குடும்பத்துடன் வசித்து வரும் தமிழ்மணி என்பவரை காதலித்து கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இரு வீட்டார் சம்மதத்துடன் ரம்யாவிற்கும் தமிழ்மணிக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பின்பு தமிழ்மணியுடன் ரம்யா தனி குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். சில நாட்களிலேயே காதல் கசந்து தமிழ்மணியுடன் ரம்யாவிற்கு தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. குடும்பத்தினர் அவர்களை சமாதானப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தமிழ்மணி பன்னீர்செல்வத்திற்கு போன் செய்து ரம்யாவை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என கூறியுள்ளார். உடனே பன்னீர்செல்வமும் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். இதனிடையே நேற்று முன்தினம் வீட்டில் தனியாக இருந்த ரம்யா சேலத்தில் உள்ள தனது அக்காவிற்கு தனக்கு வாழ பிடிக்கவில்லை என வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியுள்ளார். இதனை கண்ட சௌமியா உடனடியாக இதனை தனது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு இது குறித்து தெரிவித்துள்ளார். உடனே அவர்கள் ரம்யா இருந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது அங்கு அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர்கள் இது குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ரம்யாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது உயிரிழந்த ரம்யாவை அவரது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் திருமணம் ஆனதிலிருந்து அவரை மனரீதியாக துன்புறுத்தி வந்ததாகவும், அவரது சம்பளத்தை தனது குடும்பத்தினரிடம்தான் கொடுக்க வேண்டும், அவர்கள்தான் கணக்கு வழக்கு பார்ப்பார்கள் என்று வற்புறுத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக தமிழ்மணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவரது குடும்பத்தாரிடம் போலீசார் தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகி 2 மாதங்களில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வேட்பாளர் தமிழ்ச்செல்வனா தமிழ் வேந்தனா, பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிவிட்டார் என்ற வடிவேல் காமெடி போல் வேட்பாளர் பெயரை மாற்றி மாற்றி சொன்ன அதிமுக மாநில செயலாளர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் உள்ள கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது வேட்பாளரை அறிமுகப்படுத்துவதற்காக பேசிய மாநில தலைவர் அன்பழகன் வேட்பாளர் பெயரை மறந்து தமிழ் வேந்தனுக்கு பதில் தமிழ்ச்செல்வன் என கூறினார். உடனே சுதாரித்து கொண்டு மீண்டும் தமிழ்வேந்தன் என சரியாக கூறினார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. வெற்றி வேட்பாளர் தம்பி தமிழ்ச்செல்வம், தம்பி தமிழ்வேந்தன் வெற்றி வேட்பாளர் தம்பி தமிழ்ச்செல்வம், தம்பி தமிழ்வேந்தன் வெற்றி வேட்பாளர் தம்பி தமிழ்ச்செல்வம், தம்பி தமிழ்வேந்தன். புதுச்சேரியில் மதுபோதையில் மயங்கி கிடந்த நபரின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை திருடி சென்ற ஆட்டோ டிரைவரை 6 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான வானூர் பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த விஸ்வநாதர் என்பவர் மேட்டுப்பாளையம் சாராயக்கடை அருகே அளவுக்கு அதிகமாக சாராயம் அருந்திவிட்டு நிலை தடுமாறி மயக்கத்தில் இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் தனது கழுத்தில் இருந்த தங்கச் செயின் மற்றும் பணத்தை திருடிச் சென்றதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாராயக்கடை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அருள்குமார் என்கிற முத்தழகன் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அருள்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1.5 பவுன் தங்கச் செயின் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அகில இந்திய அளவிலான த்ரோ பால் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களை வழி அனுப்பு நிகழ்ச்சி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. அகில இந்திய அளவில் நடைபெறும் த்ரோ பால் போட்டியில் பங்கேற்பதற்காக புதுச்சேரியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அணியினர் 22 பேர் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டனர். அவர்களை அதன் தலைவர் பிரசாத் ராவ், துணைத் தலைவர் பாலுசாமி, ஸ்கேட்டிங் சங்க பொதுச் செயலாளர் தாமஸ், இணை செயலாளர் செந்தில்குமார் மற்றும் சந்துரு ரமேஷ் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். காரைக்காலில் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் நகரின் முக்கிய சாலைகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் பணி பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர் காரைக்கால் வந்துள்ளனர். தொடர்ந்து நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி காரைக்கால் நேரு நகரிலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவாக மதகடி வந்தடைந்தது. இதில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூட்டணி தலைவர்களுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் சாரம் அவ்வைத்திடலில் இருந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்து வழுதாவூர் சாலையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா, காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் ஸ்ரீ அரிவாசகராயா உயர்நிலைப் பள்ளியின் 12வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அரிவாசகராயா உயர்நிலைப் பள்ளியின் 12வது ஆண்டு விழா வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி நிறுவனர் சந்திரோதயம் வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து யோகா, கராத்தே, இசை, நடனம், நாடகம் என குழந்தைகள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தனது திறமைகளை காட்டினர். விழாவின் முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வன் நேரு, வழக்கறிஞர் ஜெகஜோதி, டாக்டர் பழனி, உதவி பேராசிரியர் கமலக்கண்ணன், டாக்டர் இளையராஜா, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பார்த்தசாரதி, ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுகுணா ரகோத்தமன், விரிவுரையாளர் முரளிதரன், உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் மற்றும் தங்கராசு, மண்ணாங்கட்டி, நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பள்ளி முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக பள்ளி தாளாளர் திருஞானமூர்த்தி நன்றியுரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உருவையாறு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த உருவையாறு கிராமத்தில் அருள்மிகு பாப்பாத்தியம்மன் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் கடந்த 10 நாட்களாக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த ஞாயிறு அன்று திருக்கல்யாணம் உற்சவமும், அதனைத் தொடர்ந்து நேற்று தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் மாணிக்கம், பொருளாளர் ஆறுமுகம் என்கிற சீதாராமன், துணைத் தலைவர் வீரமணி, செயலாளர் அன்பரசி சுகானந்தம், உறுப்பினர் பெருமாள், வீரமணி, உபயதாரர்கள், அறங்காவல் குழுவினர் மற்றும் உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருமணமான 2 மாதத்தில் புதுப்பெண் தூக்கிட்டு தற்கொலை, கணவனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். வாரிசு அரசியலை எதிர்த்த வைகோ தனது மகனுக்கு சீட்டுக்காக கெஞ்சுகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தாக்கு. குடிபோதையில் மயங்கியவரிடம் இருந்து தங்க செயின் பறிப்பு, ஆட்டோ டிரைவர் கைது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.